வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன். நிறைய இண்டிவிஜுவல்ஸ், அதாவது சிறு தொழில் புரிபவர்கள், சிறு வணிகர்கள்னு சொல்லலாம், ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்ன் வச்சுருக்கவங்க அல்லது பார்ட்னர்ஷிப்பாக கூட இருக்கலாம். இதுபோல் சின்ன தொழில் செய்கிறவங்க அவங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸையும், அவங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அல்லது ஓன் ஃபைனான்ஸையும், ஃபேமிலி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், இன்கம் எக்ஸட்ரா, அது எல்லாத்தையும் வித் பிஸ்னஸ் இன்கம், பிஸ்னஸ்க்கு இன்கம் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இது ரெண்டையும் ஒன்றரை கலந்து பல சமயங்களில் குழப்பிக்கிட்டுறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பெட்டராக செப்பரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொப்ரைட்டராக இருக்கிறதுனால நீங்களே தான் முதலாளி. மோஸ்ட் ஆஃப் த டைம் பல பேர் அவங்களே தான் தொழிலாளி. இன்னும் பல பேர் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அவங்களே தொழிலாளியாகவும் இருப்பாங்க. ஏன்னா மெயின் பர்சன் ஹூ இஸ் ரன்னிங் த ஷோ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அவராக தான் இருப்பார், ப்ரொப்ரைட்டராக தான் இருப்பார், அல்லது ப்ரொப்ரைட்ரிக்ஸ் விமனாக இருந்தால் ஸோ அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கையில் நம்மளுடைய சொந்த வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் தொழிலையும் பிரித்து வச்சு நீங்கள் அந்த ஃபினான்ஸில், பர்டிகுலர்லி ஃபினான்ஸில் பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா it will be really helpful. Of course, நீங்கள் ப்ரொப்ரைட்டராக இருக்கையில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த அளவு ப்ராபப்லி உங்களுடைய இண்டிவிஜுவல் நேமில் தான் ப்ரொப்ரைட்டராக இருக்கையில் வரும். பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருந்துச்சுன்னா பார்ட்னர்ஷிப்புக்குன்னு தனியாக இருக்கும் பேன் கார்டு. பட் இண்டிவிஜுவலாக இருக்கையில் உங்களுடைய இண்டிவிஜுவல் பேன் கார்டு தான் பிஸ்னஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். ஈவன் தென் நீங்கள் அந்த ஒரு பிஸ்னஸையும் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஃபினான்ஸையும் செப்பரேட் பண்ணிக்கிறது நல்லது. எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம்? லைக் நீங்களே உங்களுடைய ஓன் தொழில், அந்த தொழிலுக்குன்னு தனி அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, விச் இஸ் கரண்ட் அக்கௌண்ட். உங்கள் கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய மந்த்லி சேலரி அப்படிங்கிற மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை. ப்ராபப்லி இட் குட் பி 20,000, 30,000, 10,000, 50,000, 1 lakh, 5 lakh, வாட் எவர் மேபி. மந்த்லி உங்களால் எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை ஒரு ரெகுலராக எடுத்துக்கோங்க. ஐயோ நான் ரொம்ப எடுத்தேன்னா என்னுடைய பிஸ்னஸ் குன்றி போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க பல பேர். ஸோ அது மாதிரி இருக்கையில் எவ்வளவு ரீசனபுளாக கேஷ் ஃப்ளோ, ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் நீங்களே பிஸ்னஸில் இருந்திருக்கீங்க, எந்த அளவு எடுத்தால் நமக்கு பிஸ்னஸில் பிரச்சனை வராது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுபோக ப்ளஸ் உங்களுடைய தேவை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதை வச்சு ஒரு அமௌண்ட்டு இல்லாட்ட சே மந்த்லி ஒரு 25,000 நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, சேலரி போடுற மாதிரி மாதம் உங்கள்கிட்ட வேலை செய்பவர்களுக்கு நீங்கள் சேலரி கொடுப்பீங்க இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு சேலரியோ ஒரு 25,000, 50,000 ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக மாதம் எடுத்து உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு மாற்றிக்கிட்டுருங்க. உங்களுடைய சேவிங்ஸ் கணக்கு அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து அந்த வந்த சம்பளத்திலேருந்து உங்களுடைய பால் செலவு, காய்கறி செலவு, வீட்டு வாடகை செலவு அல்லது இஎம்ஐ செலவு, இது எல்லாமே உங்களுடைய எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய முதலீடு, இன்சூரன்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது எல்லாமே உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து பண்ணிக்கோங்க. அப்படிங்கையில் உங்களுடைய கேஷ் அவுட்ஃப்ளோ உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும். மாதம் இவ்வளோ தான் போகணும் அப்படிங்கையில் அது ஃபிக்ஸ்ட் பண்ணிடுறீங்க. உங்களுடைய தனிநபர் சார்ந்த முதலீடுகளை அங்கே உங்கள் எஸ்பி அக்கௌண்ட்லேருந்து பண்ணிக்கோங்க. முதலீடுகள் ஆகட்டும், காப்பீடு ஆகட்டும், அல்லது லோனுக்கு செலுத்துறதாகட்டும், குடும்ப செலவுகளுக்கு, பள்ளிக்கூட செலவுகளுக்கு, எல்லாத்துக்குமே அந்த எஸ்பி அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து, தொழில் நேமில் உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும். அந்த கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த செலவுகளை மட்டும் செய்து கொள்ளுங்கள். கடைக்கு வாடகை கொடுக்கறது, கடையில் இருக்க வண்டிகளுக்கு இஎம்ஐ கட்டுறது, அல்லது கடை ஊழியர்களுக்கு, கடையோ அல்லது ஒரு ஸ்தாபனமோ அந்த ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்கறது, அவங்களுக்கு உள்ள பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது, ட்ரேடு, வர்த்தகம், பேமெண்ட்டு அண்ட் ரெசிப்ட்ஸ், அது எல்லாமே அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. இந்த ஒரு சிம்பிள் ஸ்டெப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னாவே உங்களுடைய பல குழப்பங்கள், அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் குழப்பங்கள் பல வகையில் நீங்கிடும். இதை ஆரம்பத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கியூவன்ட்லி அப்புறம் 1 by 1 உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தட் நம்ம தொழிலேருந்து எவ்வளவு பணம் எடுக்கிறோம், எவ்வளோ லாபம் வருது, நம்ம இண்டிவிஜுவலுக்கு எவ்வளோ செலவு வருது, அந்த இண்டிவிஜுவல் எப்படி சேமிச்சிக்கிறது, இல்லை தொழிலுக்காக ஒரு எமர்ஜென்சிக்கு உள்ள பணத்தை தொழில் நேம்லேயே, அந்த பிஸ்னஸ் நேம்லேயே நீங்கள் எப்படி முதலீடு செஞ்சு வச்சுக்கிறது, இது போன்று இதை இரண்டையுமே நீங்கள் செப்பரேட் ஆக்கிட்டீங்கன்னா எல்லாமே உங்கள் இது தான். ஏன்னா ப்ரொப்ரைட்டராக இருக்கையில், ப்ரொப்ரைட்ரிக்ஸாக இருக்கையில் எல்லாமே உங்களுடைய இது தான். ஹவவர் இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணி, அக்கௌண்ட்ஸை செப்பரேட் பண்ணி, ஃபஸ்ட்டு திங் பேங்க் அக்கௌண்ட்டை செப்பரேட் பண்ணி அதுக்கு உள்ள பேமெண்ட்டை அதுலேருந்து மட்டும் கொடுப்போம், அதுக்கு உள்ள ரெசிப்டை அந்த அக்கௌண்ட்டில் மட்டும் வாங்கிக்குவோம் அப்படின்னு பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைக்கும், பெரிய ரிலீஃபும் கிடைக்கும். ஸோ அதை செய்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். அன்டில் தென், குட் பை.